உன் கண்களில் வழியும் கண்ணீரை துடைக்க நான் இருக்கிறேன். எப்பொழுதும் நான் உன்னுடன் தான் இருப்பேன். என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள்? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது? என் நிலைமை ஏன் இப்படி இருக்கிறது என்று உன் மனம் குழப்பங்களாலும் கேள்விகளாலும் நிறைந்துள்ள இந்த நேரத்தில் உன் மனதை சாந்தப்படுத்தவும் சரிப்படுத்தவும் தெளிவுபடுத்தவும் தான் என் நெற்றி குங்குமத்தை உன்னை தொட சொன்னேன். இப்பொழுது எல்லா விஷயங்களையும் உனக்கு தெளிவு செய்யட்டுமா? உன் மனதில் இருக்கும் வேதனைகளை என்னிடம் கொடுத்துவிட்டு இப்பொழுது நான் உனக்கு கொடுக்க போகும் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள தயாராக இரு. என்னை கடவுளாக பார்க்காமல் உன் தாயாக பார். உன் உறவாக பார்த்தால்தான் என் அன்பு உனக்கு புரியும். நீ கஷ்டப்படுவதற்கும் மீளா துன்பத்தில் மாட்டி முழிப்பதற்கும் காரணம் நான் சொல்லட்டுமா? என்னதான் உன் வாழ்க்கையில் நீ தைரியமாக இருந்தாலும் துணிவோடு எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொண்டாலும் கூட உன் மனதிற்குள் பல சமயங்களில் தேவையில்லாத பயமும் பதட்டமும் கலக்கமும் இருக்கத்தான் செய்கிறது. தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் பெரிதாக நினைத்து பயப்படுகிறாய். என்னாகுமோ ஏதாகுமோ என்று கலக்கம் அடைகிறாய். இது எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. இந்த பிரச்சனைகளால் இது நாள் வரை நீ கஷ்டப்பட்டது எல்லாம் போதும். இனி உன் வாழ்க்கையை நான் மாற்றி அமைக்கிறேன். என் சம்மதம் இல்லாமல் மரணம் கூட உன்னை நெருங்க முடியாது. அதிசயத்தை நான் நிகழ்த்தப் போகிறேன் என்று நம்பு. தைரியமாக முன்னேறி செல்வேன் என முடிவெடுத்தால் நிச்சயம் உன் வாழ்வில் நீ எதிர்பாராத அளவில் சந்தோஷமும் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக இருக்கும். நீ எதிர்பார்க்க முடியாத யோசிக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்வில் விரைவில் நான் நிகழ்த்துவேன். இனி உன் வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் நல்லதாக நடக்கும். நீ மகிழ்ச்சியாக இருப்பாய். இதுவரையிலும் நடக்குமா நடக்காதா என்று தவித்துக் கொண்டிருந்த விஷயங்கள் இப்பொழுது நல்லபடியாக நடக்கப் போகிறது. இனிமேலும் நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன் என்பதை மனதில் நிறுத்தி கொண்டு தேவையில்லாத பயத்தையும் கலக்கத்தையும் தூக்கி போட்டுவிடு. பல ஆச்சரியங்கள் உன்னிடம் வந்து சேர தயாராக காத்திருக்கிறது. இனிமேல் அனைத்து விஷயங்களும் உனக்கு நல்லதாகவே நடந்து முடியும். எனக்காக யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உன் மனதிலிருந்து அழித்துவிடு. உனக்காக உன் தாய் நான் இருக்கிறேன். உன் தேவையை நான் அறிவேன். சரியான நேரத்தில் உன் தேவைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்வேன். நடந்து முடிந்ததையே நினைத்து கவலை கொள்ளாதே. உன்னை விட்டு விலகிச் சென்ற ஒன்று வெகு விரைவில் உன்னை வந்து சேர்வதற்கான நேரம் வந்துவிட்டது. என் மீது நம்பிக்கை வைத்தால் உன் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நிச்சயம் நடக்கும். என்னுடைய வழிகளையும் உணர்வுகளையும் சிந்தனைகளையும் யோசனைகளையும் சில உறவுகள் புரிந்து கொள்ளவில்லையே என்று நீ கண்ணீர் வடிக்காதே. எவருக்கு எப்படி உன்னை புரிய வைக்க வேண்டுமோ அதே வழியில் சென்று அவர்களுக்கு உன்னை நான் புரிய வைக்கிறேன். அந்த பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ சந்தோஷமாக இரு. நான் உன்னுடன் இருக்கும் வரையிலும் உனக்கு தோல்வியும் கஷ்டமும் துன்பமும் வராது. உன் எதிர்காலத்தை நானே பார்த்து பார்த்து உருவாக்கிவிட்டேன். இனி ஒரு நல்ல செய்தியும் நல்ல நிகழ்வும் கூட உன் வீடு தேடி வந்து கொண்டிருக்கிறது. உன்னை பாடாய் படுத்தி கொண்டிருக்கும் இந்த பிரச்சனைகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உனக்கு தேவையானதையும் உன் மனதில் நினைத்ததையும் நிச்சயம் நிறைவேற்றி தருகிறேன். நான் உன்னுடன் இருப்பதை படிப்படியாக நீ உணர்வாய். நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என இனி நீ வருந்தக்கூடிய சூழ்நிலையே வராது. ஏனெனில் அத்தனை விஷயங்களையும் நான் சரி செய்ய போகிறேன். உனக்கு செல்வமும் கல்வியும் வெற்றியும் வீரமும் அறிவும் ஞானமும் சகல அனைத்தையும் அள்ளித்தரப் போகிறேன். உன் பல நாள் சோகங்கள் எல்லாம் இன்றோடு முடிவுக்கு வந்துவிட்டது. எப்பொழுது என் நெற்றி குங்குமத்தை தொட்டாயோ அப்போதிலிருந்தே உன் கஷ்டங்களும் சோதனைகளும் வேதனைகளும் தீர்ந்து போய் உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்கள் வரத் தொடங்கிவிட்டது. இனி
நலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளத்தோடும் உன் வாழ்க்கையை நீ வாழப் போகிறாய் என ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்கிறேன். நீ நினைத்ததெல்லாம் நிச்சயம் நடக்கும். உனக்கான பொற்காலத்தை நான் உருவாக்கி தருகிறேன். என்னை நம்பியவர்களுக்கு நான் ஒருபோதும் தோல்வியை பரிசளித்தது கிடையாது. அதே நேரத்தில் என்னை நம்பும் யாரும் மற்றவர்களிடம் கையேந்தும் சூழ்நிலையே வராது. உன்னை தேடி உன் இல்லம் வந்து கொண்டிருக்கிறேன். நீ தயாராக இரு. உன் பல நாள் போராட்டத்திற்கு முடிவு வரப்போகிறது. நீ என்னிடம் கண்ணீர் விட்டதை நடத்தி கொடுத்து உன் வீட்டில் குழந்தையாகவே வந்து பிறக்கப் போகிறேன். உன் முகம் வாடாமல் நான் பார்த்து கொள்வேன். மங்களம் உண்டாகட்டும்.